வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 இயர்பட்ஸோட டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ, இன்னொன்று வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோ அப்படிங்கிற 2 இயர்பட்ஸோட டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்போவில் வந்து IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா வெறும் IPX5 ஒன்லி ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓப்போவில் பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். ஓப்போவில் பேட்டரி பேக்கப் வந்து 30 ஹவர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் கேஸில் வந்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து காலேஜ் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும், அதாவது 7 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே ரியல்மியில் பாருங்கள் 40 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும், அதுவும் சார்ஜிங் கேஸில். அதே நீங்கள் இயர்பட்ஸ் மட்டும் காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம், அதாவது 10 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே போல் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, ANCன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 49 dB வரைக்கும் கம்ப்ளீட்டாக சவுண்டை டம்ப் பண்ணிடும். அதே ரியல்மியில் பாருங்கள் 50 dB வரை கொடுத்துருக்காங்க. அப் டு 50 dB வரைக்கும் சுற்றின இருக்கிற சவுண்டை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையும் ப்ளூடூத் வெர்ஷன் 2 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்போவில் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தான். அதுவும் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மியில் பாருங்கள் வெர்ஷன் அதுலேயும் 5.3 தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்ப்போம், ENCன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா 2லேயுமே என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே ஸ்பீக்கர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஓப்போவில் பார்த்திங்கன்னா பேம்பு ஃபைபர் டைஃப்ரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஆனால் ரியல்மியில் பார்த்திங்கன்னா 11 பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு டிரைவரும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 6 மைக்ரோ ட்ரீட்டர்னு சொல்லி இன்னொரு டிரைவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டியூல் கனெக்ட் ஆப்ஷன் 2லேயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2லேயுமே கொடுத்துருக்காங்க. டியூல் கனெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் 2 கேஜெட்டோட அந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸுமே கேமிங் மோடு பற்றி பார்ப்போம். 2 இயர்பட்ஸையும் பார்த்திங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளையாண்டுட்டு போது அதில் உள்ள சவுண்ட் வந்து உங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் இயர்பட்ஸோட கனெக்ட் ஆகணும். நீங்கள் லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா ஏதாவது ஹை குவாலிட்டியான கேம் விளையாண்டுருக்கிறப்போ அந்த சவுண்ட் வந்து 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் இயர்பட்ஸில் கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி அதில் உள்ள சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் காதோட சிங்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் 2 இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 47 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் இருக்கும். ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 இயர்பட்ஸுமே மைக்கு பற்றி பார்ப்போம். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைக் தான் கொடுத்துருக்காங்க, வித் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் குவாலிட்டிலாம் ரியல்மியில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கனால ஒரு மைக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி நோக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டலாக ஆஃப் பண்ண கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஒரே மைக்கில் தான் 2மே வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து ரியல்மி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸுமே டியூவல் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டேன். அது 2 இயர்பட்ஸையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் 2 கேஜெட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட்டோட 2 மொபைலோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இது 2 இயர்பட்ஸுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இயர்பட்ஸுமே அது கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜர் டைப் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB கிடையாது. ஸோ டைப் சி கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சார்ஜ் போடாமல் நீங்கள் சார்ஜர் பார்த்து சார்ஜ் மாட்ட வேண்டாம். நீங்கள் எப்படி மாட்டினாலும் உங்கள் சார்ஜர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் மைக்ரோ USB தான் பார்த்திங்கன்னா பார்த்து சார்ஜ் பண்ணணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெஸ்ட் விஷயம் தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா லைவ் தேட்டர் ஆடியோ எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இந்த மோடை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராக கேட்கும். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லெவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது இயர்பட்ஸ் கம்பேரிசன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.